Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ரிலேஷன் பிட்வீன் டிராமா அண்ட் தியேட்டர். இது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலெக்டிவ் 7 தியேட்டர் ஆர் பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டாபிக். இது யூனிட் 1ல செகண்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. பிஃபோர் வி கெட் இன்டு த கிளாஸ் a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ட்ராமா டெஃபினிஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகிறோம். ட்ராமா refers to a written play or script that tells a story using dialogue, actions and conflicts between characters. ஸோ ட்ராமானா என்ன? அது ஒரு ரிட்டன் பிளே. ஓகே, எழுதப்பட்ட ஒரு நாடகம் தான் ட்ராமா. ஓகே, ஷேக்ஸ்பியர் இஸ் அ டிராமட்டிஸ்ட்னு சொல்கிறோம். அவரோட ட்ராமாஸ் பற்றி நம்ம தெரியும். ஸோ ட்ராமாவில் என்னென்ன முக்கியமான எலிமெண்ட்ஸ்? டயலாக் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? டயலாக்ஸ், ஆக்ஷன்ஸ் இருக்கும், கான்ஃப்ளிக்ஸ்னா பிரச்சனைகள் இருக்கும் கேரக்டர்ஸ்குள்ள. ஓகே, இதெல்லாம் ட்ராமாவில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன? கேரக்டர் டெவலப்மெண்ட், பிளாட், தீம்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் ஒரு ட்ராமாவில். இட் ஃபோக்கஸஸ் ஆன் எலிமெண்ட்ஸ் லைக் கேரக்டர் டெவலப்மெண்ட், பிளாட் அண்ட் தீம்ஸ், மேக்கிங் இட் ரிச் அண்ட் எங்கேஜிங் ஆர்ட் ஃபார்ம். அதனால அது ஒரு ரிச்சாக இருக்கும் ட்ராமா. ஓகே, ரொம்ப ஒரு எங்கேஜ் பண்ணும், நம்மளை நல்லாவே இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் ட்ராமா. ட்ராமா கேன் பி ரெட் ஆர் பெர்ஃபார்ம்ட் இன் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் சச் அஸ் ஆன் ரேடியோ, ஸ்டேஜ் ஆர் ஸ்க்ரீன். ஸோ ட்ராமா வந்து எங்கே வேணாலும் அதை வந்து திரையிடப்படும். ஒரு ட்ராமா ஸ்டேஜும் அதுக்கு ஓகே தான், ரேடியோனாலும் பரவாயில்ல, ஸ்க்ரீன்னாலும் பரவாயில்ல, எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராமா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இட் ஹாஸ் வேரியஸ் ஜான்ராஸ்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ட்ராஜடி, காமெடி, ட்ராஜிக் காமெடி அப்படிங்கிற மாதிரி வி ஹாவ் மெனி டைப்ஸ் இன் ட்ராமாஸ். இப்போ தியேட்டருக்கான டெஃபினிஷனுக்குள்ள போகலாம். தியேட்டர் இஸ் த பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் அ பிளே. இப்போ தியேட்டர்னா என்னன்னா, ஒரு டிராமா நடக்க வேண்டிய அந்த இடத்த தான் தியேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரு டிராமான்னு இல்லை, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்க வேண்டிய ஒரு இடத்த நம்ம தியேட்டர் அப்படின்னு. அது வந்து ஸ்பேஸ், அது வந்து ஒரு இடம். ஓகே, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இடம், பிளே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம் தான் தியேட்டர். இட் இன்க்ளூட்ஸ் த ஸ்டேஜ், ஆடிட்டோரியம் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நீடட் ஃபார் அ பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல, ஒரு தியேட்டர்ல என்னென்னலாம் இருக்கும்? ஸ்டேஜ் இருக்கும், ஆடிட்டோரியம், ஸ்டேஜ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. Theatre goes beyond acting and also involves directing, set design, costumes, lighting and sound. So தியேட்டர்ல என்னென்னலாம் இருக்கும்? வேற என்ன இருக்கும்? டைரக்டர் வேணும், செட் டிசைன்ஸ் வேணும், காஸ்டியூம்ஸ் வேணும். ஓகே, அந்த கேரக்டர்ஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ், லைட்டிங் வேணும், சவுண்டு வேணும். இதெல்லாம் தியேட்டருக்கு தேவையான விஷயங்கள். ஸோ ட்ராமாக்கு என்னெல்லாம் அவசியம்னு பார்த்துட்டோம், தியேட்டருக்கு என்னெல்லாம் அவசியம், தியேட்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னைக்கெல்லாம் எத்தனையோ டெக்னிக்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அட் த பேசிக் திங்ஸ் தட் இஸ் நீடட் ஃபார் அ ட்ராமா அண்ட் தியேட்டர். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ராமா அண்ட் தியேட்டர். இப்போ தனியாக ட்ராமா பார்த்தாச்சு, தியேட்டர் டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இப்போ ரிலேஷன்ஷிப், ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ராமா அண்ட் தியேட்டர் ஆர் க்ளோஸ்லி கனெக்டட். ரெண்டுமே ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடான விஷயம் தான் ட்ராமா அண்ட் தியேட்டர். as drama forms the foundation for theatrical performances. ஒரு தியேட்டர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டிராமா கண்டிப்பா வேணும். A script or play provides the content, while theater brings it to life by allowing actors to perform and interpret the story. ரெண்டும் இன்டர்டிபெண்டன்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு டிராமா இருக்கு அப்படின்னா ஓகே, அதை சும்மா வாசிச்சா ஓகே, ஆனா அதை உயிரோட்டமோட கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் தேவைப்படும். ஓகே, a script or play provides the content. அதுல விஷயம் இருக்குதான் டிராமால, வெறும் டிராமால சும்மா ரீட் பண்ணலாம். பட் தியேட்டர் என்ன கொடுக்குது? அதுக்கு லைஃப் கொடுக்குது. பை அலோவிங் ஆக்டர்ஸ் டு பெர்ஃபார்ம் அண்ட் இன்டர்பிரட் த ஸ்டோரி. இப்போ ஸ்டோரி அங்கே நடிக்க வச்சு அங்கே மேலே இன்டர்பிரட் பண்ணி நம்ம பார்க்குறப்போ அது ரொம்ப எங்கேஜிங் ஆர்ட் ஃபார்மாக இருக்குது. while theatre can exist without drama, that is in dance or music performances, drama needs a theatre to be performed. இப்போ தியேட்டர்ல வந்து டிராமா இல்லாமலே வந்து தியேட்டர் இருக்கும். டிராமா தான் போடணும்ட்டு இல்லை தியேட்டர் ஸ்டேஜில். ஓகே, டான்ஸ் நடத்தலாம், மியூசிக், வேற ப்ரோக்ராம்ஸ் கூட தியேட்டர்ல நடத்த முடியும். ஓகே, ஆனா டிராமாக்கு தியேட்டர் கண்டிப்பா தேவை. தியேட்டர் இருந்தால் தான் டிராமாவை எனாக்ட் பண்ண முடியும். Okay, so this is the difference between relationship between drama and theatre. Interdependence of drama and theatre. ஆனா ரெண்டும் ஒன்னோட ஒன்று ரொம்ப கனெக்ட் ஆனதுதான் சொல்றோம். Drama and theatre depend on each other for success. ஆமா, ரெண்டுமே வெற்றிக்கு வந்து ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர்டிபெண்டன்ட் ஆனதுதான். A good drama needs effective theatre elements like acting, direction and design to make it impactful. ஒரு குட் டிராமான்னு அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொன்னா, ஆக்டிங் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும், டிசைன் இருக்கணும், எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்னும் வந்து ஆக்டிங், டைரக்ஷன், மியூசிக், லைட்டிங், சவுண்ட், இது எல்லாமே ஒரு குட் டிராமாக்கு தேவைதான். ஓகே,
Similarly, a theatre performance requires a strong drama to engage the audience and tell a compelling story. அதே மாதிரி தியேட்டர்லயும் ஒரு நல்ல டிராமா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண முடியும். The quality of both the drama and theatre is essential for creating memorable and successful performances. அப்போ தியேட்டரும் நல்ல குவாலிட்டியோட இருக்கணும், டிராமாவும் குவாலிட்டியோட இருந்தாதான், ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர்டிபெண்டன்ட் தான், ரெண்டும் நல்லா இருந்தாதான் ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்க முடியும். ஓகே, புவரான தியேட்டர்ல ஒரு நல்ல டிராமா ஓட முடியாது. மோசமான டிராமா எவ்வளவுதான் தியேட்டர் நல்லா இருந்தாலும் மோசமான டிராமா வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிட முடியாது. ஸோ ரெண்டும் நல்லா இருந்தாதான் என்ன இருக்கும், டிராமாவும் நல்லா இருக்கணும், தியேட்டரும் நல்லா இருந்தாதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்ல வரோம். கன்க்ளூஷன், போத் டிராமா அண்ட் தியேட்டர் ரிலை ஆன் கம்யூனிகேஷன். ரெண்டுக்கும் எது முக்கியம், கம்யூனிகேஷன் முக்கியம். அதாவது ஆடியன்ஸ் கிட்ட அங்க கொண்டு போற அந்த கம்யூனிகேட் பண்றது ரொம்பவே முக்கியம். இன் தியேட்டர் ஆக்டர்ஸ் மஸ்ட் கம்யூனிகேட் வித் தியர் பியர்ஸ் த்ரூ டயலாக், பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, டிராமா அதுல டயலாக், பாடி லாங்குவேஜ், முகபாவனைகள் இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து கன்வே பண்ணிக்குவாங்க, கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. இன் டிராமா கம்யூனிகேஷன் கேன் பி ரிட்டன் லைக் இன் போயட்ரி ஆர் ப்ரோஸ். போத் ஃபார்ம்ஸ் ரெக்வயர் ப்ராப்ளம் சால்விங். டிராமாலையும் அதுதான், கம்யூனிகேஷன் வந்து ரிட்டனா இருக்கும். இப்ப தியேட்டர்ல வந்து நாடக நடிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டயலாக்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பாடி லாங்குவேஜ் நடந்து வர்றதுலே ஒரு வீரத்தை காமிப்பாங்க, ஒரு சோர்வை காமிக்க முடியும் அவங்களால. ஸோ இது எல்லாமே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா நிறைய விஷயத்த தியேட்டர்ல இருக்கிறவங்க காமிக்க முடியும் ஆர்டிஸ்டுக்கு. டிராமாலையும் என்ன இருக்கு, போயட்ரியில எழுதலாம், ப்ரோஸ்ல எழுதலாம், எப்படி வேணாலும் கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஆனா ரெண்டுமே நல்லா கம்யூனிகேட் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கணும். ரெண்டு இதுமே வந்து ரெண்டு தியேட்டரா இருக்கட்டும் டிராமாவா இருக்கட்டும், ரெண்டுக்கும் என்ன முக்கியமான ரெக்குயர்மெண்ட்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர்ஸ் மே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இமோஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் தே போர்ட்ரே. அதாவது ஒரு ஆக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்றாருன்றது உள்வாங்கணும். அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ண முடியும், அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, அவருக்கு அந்த கேரக்டர் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அவர் தன்னோட முகத்திலையும் அவரோட டயலாக்ஸ்லயும் அந்த மாடுலேஷனோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸோ ப்ராப்பரா கொடுத்து கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்றாங்க, டிராமாவா இருக்கட்டும், அதாவது எழுதப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல தியேட்டர்ல இருக்க அந்த ஆக்டர்ஸ் வந்து அதை எடுத்து சொல்ற விதமா இருக்கட்டும், ரெண்டுலயும் தியேட்டர்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸோ இல்ல டிராமால இருக்க ப்ராப்பர்ட்டிஸோ ரெண்டுத்துலயும் சக்சஸ் வேணும்னா கம்யூனிகேஷன் அவசியம். கம்யூனிகேஷன் அவங்க என்ன விஷயத்த எப்படி சொல்றாங்கன்றது முக்கியம். ஆடியன்ஸ நல்லா அவங்க என்ன பண்ணணும், என்ன சொல்ல வர்றாங்கன்றது ஆடியன்ஸ்க்கு புரியணும். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ப்ராப்ளம் சால்விங் இதுல முக்கியம். அதாவது கம்யூனிகேட் பண்ணி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத யாருக்கு சொல்லணும், அவங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லணும். ஸோ இமோஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் தே போர்ட்ரே, அதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர்ஸ் மே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இமோஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் தே போர்ட்ரே. அதே மாதிரி இம்ப்ரூவைசேஷன் இன் டிராமா ஆல்சோ ரெக்வயர்ஸ் குவிக் திங்கிங் டு மேக் சீன்ஸ் ஃப்ளோ ஸ்மூத்லி. இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. டிராமா நடிச்சிட்டு இருக்கிறப்பவே சில பேர் வந்து அதுல இன்னும் இது பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும்னு அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அது அப்படியே ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகிற மாதிரி அவங்க அதை பண்ணவும் முடியும் ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸும் சரி, அங்க டிராமா எழுதுறவங்களும் சரி, தே கேன் கம்யூனிகேட் வெல் டு த யாரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அப்பப்போ கூட அவங்க மாத்திக்கலாம். வெதர் ரிட்டர்ன் ஆர் பெர்ஃபார்ம், எழுதப்பட்டதா இருந்தாலும் சரி, பெர்ஃபார்ம் பண்ற தியேட்டரா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் இஸ் கீ டு மேக்கிங் டிராமா அண்ட் தியேட்டர் எஃபெக்டிவ். கம்யூனிகேஷன் தாங்க மெயின். அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எப்படி அதை சொல்றாங்கன்றது தான் முக்கியம். அப்பதான் அந்த டிராமாவோ தியேட்டரோ எஃபெக்டிவா செயல்படும். இதுதான் the role of theater and drama in theater art. Okay, hope you liked it. Like and subscribe for more such videos, and thank you for watching.